ஹாய் தேர்ஸ்டே ஈவினிங் நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஸோ எப்பயுமே மோஸ்ட்லி ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க மாட்டேன். இந்த சாமி பாட்டு வைக்கிறவங்களது அது மாதிரி ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பார்ப்பேனே. மித்தபடி இந்த மாதிரி குவாட்ஸ் வைக்கிறதுலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்த்துட்டேன்னா எனக்கு என்ன அவங்களுக்கு ப்ராப்ளமோ என்ன ஏதோ அப்படின்ட்டு அதே யோசிச்சே இருப்பேன். அதனால் பார்க்க மாட்டேன். நேற்றுக்கு எதர்ச்சியாக பார்த்துட்டேன். அது என்னென்னா ஒரு பொண்ணுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து எவ்வளோ முக்கியம், அது ஒழுங்காக அமையலங்கும் போது என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வேணால் உண்மை தான். நல்லபடியாக அமைஞ்சிட்டா லைஃப் ஃபுல்லாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருந்துடலாம். காசு பணம் இருக்குதோ இல்லையோ, லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிட்டா லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். அப்படி இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். நைட்டு டின்னருக்கு 2 பேரும் பூரி சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டாங்க. சரி, உருளைக்கிழங்கு போட்டு குருமா வைக்காமல் பூரிக்கு அந்த தள்ளுவண்டி கடையிலலாம் கடலை மாவு போட்டு குருமா வைப்பாங்களே, அது ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். நான் இந்த பக்கம் சமையல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே மேடம் வந்து பசிக்குதுன்னு பிஸ்கெட் எடுத்தா. சத்தம் போட்டு சாப்பிடக்கூடாது, ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தேன். இதுக்கு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டு 1.5 சொம்பு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அந்த கடலை மாவோட பச்சை வாசம் போய் குழம்பு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணி இறக்குனா சூப்பரான கடலை மாவு குழம்பு ரெடி. தள்ளுவண்டி கடையிலாம் இதாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.